இயேசு கிறிஸ்துவின் இனி அன்புள்ள நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நம் மத்தியிலே வந்திருக்கிற நம் அன்பு சகோதரனை நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். மீண்டும் எங்கள் சமூகத்திலே கொண்டு வந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பூமி எங்கும் சிதறி வாழுகின்ற எம்மினமாகிய தமிழினத்தை என் தேவன் ஒன்று கூட்டும்படியாக இந்த பூமியிலே அவர் நமக்காக நியமித்திருக்கின்ற இந்த ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓடும்படியாய் தேவன் எங்களை நியமித்திருக்கிறார். 127 நாடுகள் இருக்கிற மக்களுக்காகவும் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். 13 கோடிக்கு மேற்பட்ட தமிழினம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் தோமா என்ற மனிதனை இந்திய தேசத்தில் அனுப்பி அநேகரை விடுதலை செய்யும்படியாய் தேவன் அன்று முதல் இன்று வரைக்கும் என் இனமாகிய தமிழினம் ஏன் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதை அறிந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாய் தேவன் அன்று முதல் இன்று வரைக்கும் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பினால் நீங்கள் குணப்படுவீர்கள், நீங்கள் சுகமடைவீர்கள், உங்களுடைய வாழ்வு மாறும், உங்கள் தேசத்திற்கு ஓர் விடுதலை கிடைக்கும், உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எம்மினமே, எம் தமிழினமே, ஒன்று கூடு, தேவனுக்காய் ஒன்று கூடு. தேவன் ஒருவர் இருக்கிறார் உன்னை விடுதலை செய்ய. ஏன் நீ அடிமையானாய், ஏன் அடிமையானாய் என்று நீ கதறி தவிக்கிறாய். ஆனாலும் இறைவன் உன்னை தேடுகிறார். மனம் திரும்பினால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே உங்களையும் அவர் கொண்டு வருவார். இயேசுவின் நாமம் பூமி எங்கும் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். ஏன் நாம் அடிமையானோம் என்பதை குறித்து பேசும் என்பதாக தசமபாகம் காணிக்கை தேவ சமூகத்திலே செலுத்த வேண்டுமா, இறைவன் அதை சொன்னாரா என்று 2-3 செய்திகளை தொடர்ந்து போட்டு வருகிறோம். அடுத்ததாக இன்றைய நாளிலும் கூட இறைவன் சொன்னாரா என்று பார்க்கும்போது ஆதியாகமம் 12க்கு நாங்கள் கடந்து வந்து விட்டோம். ஆனால் இறைவன் ஒருபோதும் காணிக்கை செலுத்தும்படியாகவோ தசபாகம் செலுத்தும்படியாகவோ தன்னை தொழுது கொள்ளும்படியாகவோ சொன்னதாக வேதத்திலே 12 அதிகாரம் வரைக்கும் இதுவரையும் காணவில்லை. நாங்கள் மீண்டும் தேடி பார்க்கிறோம். ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று, அவரை தொழுது கொள்ள வேண்டும், ஏன் அவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும், ஏன் அவருக்கு தசபாகம் செலுத்த வேண்டும் என்ற கேள்விகளோடு உலகமெங்கும் இன்றைக்கு தேவ ராஜ்யம் தேடாத மக்களாய் காணப்படுகிறார்கள். தேவ ராஜ்யம் என்பது அவர் சொன்னார், இதோ என்னுடைய ராஜ்யம் பூமியிலே வந்திருக்கிறது என்று சொல்லி உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னார். அவருடைய ராஜ்யத்திலே இருக்கிறவர்களுக்கு எந்த குறைவும் இல்லை, எந்த குறைவும் இல்லை. என்றால் அவர் ராஜாவாய் ஆளுகை செய்கிறார் அவருடைய ராஜ்யத்தை. திருச்சபையானது அவருடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே எந்த குறைவும் இல்லை. அங்கு ஊனமுள்ளவன் இருந்ததில்லை, முடவன் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்று ஏன் தேவன் இல்லையா என்று கேட்கிறீர்களா? அவர் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்குள் வாருங்கள். நீங்கள் உலக ராஜ்யத்துக்குள்ளும் மாமிச ராஜ்யத்துக்குள்ளும் நீங்கள் இருக்கும்போது ஒருபோதும் அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவராகிய தேவன் நோவா தான் தன்னுடைய பிள்ளையை சபித்தான். இறைவன் ஒரு நாள் சபித்த சந்ததி அங்கே அழிந்து போனது. மீண்டும் ஒரு சந்ததியை நோவாவின் மூலமாய் உருவாக்கினார். அந்த சந்ததியிலும் ஒரு பிள்ளை அவனுடைய நிர்வாணத்தை பார்த்ததினால் அவன் சபிக்கப்படுகிறான். அந்த அடிமைகளாகவே இன்று வரை வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்த இறைவன் மனிதனாக வந்த அந்த மனிதனை விடுதலையாக்க அவர் முற்படுகிறார். முதல் ஒரு எபிரேயன் என்று வாழ்ந்த ஒரு மனிதன், அவன் பேசின பாசை எபிரேயம் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனை நாங்கள் பார்ப்போம். என்னால் இவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். பாசைகள் பிரிந்தன, பலேக பாசைகள் வந்தன. ஆனால் எபிரேயம் பேசின ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் யார்? அவன் என்ன செய்தான், எதை சொன்னான், என்ன காரியங்களை தேவனுக்காக அவன் செய்தான் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக நோவாவின் பிள்ளையை நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்போம். நோவாவினுடைய பிள்ளையிலே ஒரு பிள்ளை
9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. இதற்கு 22வது வசனத்தை வாசிங்களுக்கான கருத்தை புரிந்து கொள்ளும்படியாக. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். இந்த 3 பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை தகப்பன் திராட்சரசம் அருந்தி, அதாவது அவன் திராட்சரசம் குடிக்க வேண்டும் என்று அவன் குடிக்கவில்லை. அவன் திராட்சரசம் பழுதடைந்ததை அறியவில்லை. ஆனால் அவன் அந்த திராட்சரசத்தை குடித்த போது அவன் மயங்கி அங்கே நிர்வாணமாக படுத்திருக்கின்றான். ஆனால் அந்த நிர்வாணத்தை ஒரு மகன் இன்னும் 2 பேருக்கு தன்னுடைய சகோதரருக்கு அறிவிக்க புறப்படுகிறான். இது அறிந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறான் என்பதை அறிந்தால் நீங்களும் நானும் யார் என்பதை இந்த உலகத்திலே புரிந்து கொள்ள முடியும். வாசியுங்கள் அடுத்த வசனம். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். பாருங்கள், ஒரு தகப்பன் கொடுக்கின்ற ஒரு சாபமானது அடிமைகளிடத்தில் அடிமைகளாயிருப்பான். கானான் தேசம் ஏதோ இன்று வந்தது என்பதை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கானான் தேசம் என்று உருவானதல்ல. அன்று கானான் என்ற நோவாவுடைய ஒரு பிள்ளை சந்ததி அங்கே பெருகியதான் கானான் தேசம். அந்த கானான் தேசத்தை மீண்டும் கைப்பற்றும்படியாக இறைவன் முற்படுத்தப்பட்டதுதான் மோசேயுடைய வரலாறு. இதை அறியாத நாங்கள் அடிமைகளுக்கு அடிமைகளாக இன்றைக்கும் அடிமைக்கு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேசங்களாக அடிமைகளுக்கு அடிமைகளாக நாங்கள் இருக்கிறோம். இறைவனுக்கு இவர்கள் அடிமை, இவர்களுக்கு நாங்கள் அடிமை. தேசத்திலே விடுதலை இல்லை. இன்று தசபாகம் காணிக்கையை பொறுத்து பேசிக்கொண்டிருக்கிற நாங்கள் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலை செய்வதற்கு இலவசமாக இறைவன் கொடுத்த அந்த ராஜ்யத்தை அதற்குள்ளே உள்பிரவேசிப்பதற்கு இதோ பரலோக ராஜ்யம் பூமியிலே சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இதைதான் யோவானும் சொன்னார். ஆண்டவரும் இதை தான் சொன்னார். நீங்கள் எங்கும் சென்று என் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பணம் வாங்கி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இறைவன் பணத்திற்கு ஒருவரை விற்பவர் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரா. காணிக்கை தசமமாம் என்பது மனிதன் மனப்பூர்வமாய் செய்கின்ற காரியம். வலுக்கட்டாயப்படுத்தி மக்களிடத்திலே வேண்டுவதல்ல காணிக்கையும் தசம பாகங்களும். அதை இறைவன் கேட்கவில்லை. இறைவன் மோசேக்கு சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக சொல்லுகிறார். அவர் வரிப்பணம் செலுத்தினவர் இயேசு. ராஜாவுக்கு உள்ளதை ராஜாவுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். இறைவனுக்கு உள்ளதை இறைவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். யாருக்கு சொன்னார்? ஜூதருக்கு சொன்னார். மரித்து உயிர்த்தெழுந்த போது அவர் காணிக்கையை குறித்து பேசவில்லை. அவருடைய வார்த்தையை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். அவர் விடுதலையை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். நாம் என்னத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம்? அவர் மரித்து உயிர்ந்த போது சீசர்களை அழைத்து, இதோ நான் உங்களை விட்டு புறப்பட போகிறேன், இதோ நான் உங்களுக்கு பரிசுத்த தேவ ஆவியானவரை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அவர் வந்து நான் உங்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் போதித்து அவர் நடத்துவார். ஹல்லேலூயா என்று அவர் சொன்னாரே தவிர நீங்கள் போய் நடத்துங்கள் என்று அவர் சொல்லவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் இன்றைக்கு விலை பொருளாக விற்கப்படுகிறதுனால் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சபைகளிலே அவர்கள் வசதியாய் வாழ்பவர் 1-2 பேர் தான் வசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் அடிமைகளாயிருக்கிறார்கள், அடிமைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பாஸ்டருக்கு அவர்கள் அடிமைகளாயிருக்கிறார்கள். அப்படி தேவன் சொல்லவில்லை. அவர் தனக்கு கூட எங்களை அடிமைகளாயிருக்கும்படி சொல்லவில்லை. இதோ
மரியாள் சொன்னாள், என்ன சொன்னாள்? இதோ உனது அடிமை. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் உன்னிடத்தில் வருகிறேன், நீ எனக்கு அடிமை அல்ல, உன் வயிற்றில் இருந்து நான் இந்த உலகத்துக்கு வெளிப்பட போகிறேன் என்று சொன்னார். அடிமையின் வயிற்றில் இருந்து அவர் வெளிப்படவில்லை, இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு தாயின் வயிற்றில் இருந்த உலகத்துக்கு வருகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களிடத்திலே பணம் சம்பாதிப்பதற்கு அவர் வரவில்லை பூமிக்கு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபைகள் இன்றைக்கு எதை பேசிக் கொண்டிருக்கிறது? இதனால் ஜனங்களுக்கு விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. தேவசபைக்கு ஜனங்கள் வர விரும்பவில்லை. போனால் காணிக்கை கேட்பார்களோ, காசு கேட்பார்களோ, பணம் கேட்பார்களோ என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேண்டாம் சகோதரா, விட்டுவிடுங்கள். அவர்கள் மனப்பூர்வமாய் அதை செய்வார்கள். அதை தான் ஒரு மனிதன் செய்கிறதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இதற்கு பின்பு அவன் யாபேத்து எங்கும் விருத்தி ஆவான் என்று சொல்லி கூடாரங்களிலே குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்று சொன்னான். இன்று வரைக்கும் யூரோப்பா தேச மக்களுக்கு நாம் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் சாபம். இந்த சாபத்தில் இருந்து மீட்கவே சிலுவையிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறபடி நியாய பிரமாணத்தினால் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சாபத்தையும் நீக்கி நம்மை விடுதலையாக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. முதலாவது உன்னுடைய வாழ்விலே சாபத்திலிருந்து உனக்கு விடுதலை வேண்டும். அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு விடுதலை வேண்டும். இதற்கு தான் இயேசு வந்தார். பணம் சேர்ப்பதற்கு இயேசு வரவில்லை. ஏனென்றால் அவர் ராஜா. அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. என்னையும் என்னுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் விலைப்பொருளாக இந்த உலகத்திலே வியாபார பொருளாக மாற்றினதினாலே இன்றைக்கு ஜனங்கள் மீண்டும் அடிமைத்தனத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயங்களிலே தேவ சமூகத்திலே பாட்டு பாடி, அங்கே சொன்னார் ஆண்டவர், ஒரு பாட்டு பாடி காணிக்கை சேருங்கள். எங்கு வேதத்தில் எழுதியிருக்கிறது? எந்த வசனத்தை காண்பியுங்கள் எனக்கு. சத்தியத்தை சொல்லுகிறோம், சத்ருவானாலும் பரவாயில்லை, சத்தியம் பேசுவோம். ஆனால் ஒரு நாள் இந்த உலகம் புரிந்து கொள்ளும் சத்தியத்துக்கு மனம் திரும்புவார்கள் மக்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். இதன் பின்பதாக நோவாவுடைய வரலாறுகள் 10ஆம் அதிகாரத்திலே வருகிறது. 11ஆம் அதிகாரத்திலே பாசைகள் பிரிக்கப்படுகிறது. அதன் பின்பதாக சேத்தினுடைய சந்ததியிலே வருகின்றவன் தான் ஆபிரகாம். அவர் ஆண்டவராகிய தேவன் மனிதனை பார்க்கிறார். எல்லோரும் அவர்கள் தங்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று பெருகி 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 கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் பூமியிலே. ஆனால் அவர்களுக்கோ பூரண ஆசீர்வாதம் இல்லை. அங்கே ஒரு மனிதனை காண்கிறார். அவருடைய பேர் தான் அபிராம் என்று சொல்லி படப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி, உன் தேசத்தை முதலாவது விட்டு வா, நீ தேசத்திலே அடிமையாக இருந்தது போதும், வா என்று அழைக்கிறார் ஆண்டவர். அழைத்து அவனை அழைக்கும் போது அவர் சொல்லவில்லை, நீ காணிக்கை செலுத்தினால் தசபாகம் கொடுத்தால்தான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ வா, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தருவேன், நீ என்னிடத்தில் வா என்று அழைத்தாரே தவிர காணிக்கை கொடுத்தால் பணம் தந்தால் தான் உனக்கு பணம் தருவேன் என்று அவர் சொல்லவே இல்லை. இறைவன் அப்படி பேசுபவர் அல்ல. அவர் சொல்கிறார், கொடுக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க யாருக்கு கொடுக்க வேண்டும், எங்கே கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எல்லாம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அழைத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்திலே அவர் புறப்பட்டவன் வருகின்றான். அப்பொழுது அவன் வரும்பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகிறது. 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், 12 உன் சந்ததிக்கு நான் இந்த தேசத்தை திரும்ப கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதே விதமாக ஆண்டவர் அவன் தனக்கு தரிசனமான அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை அவன் தான் கட்டுகிறான். அவன் பலிபீடத்தை கட்டி வாசிக்கிறோம் 8ஆம் வசனம் 12:8
பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆஜி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். என்ன நாமம் தெரியாது. அவன் நாமத்தை தொழுது கொண்டான் என்று இருக்கிறது. என்ன நாமத்தை தொழுது கொண்டான் தெரியாது. வேதத்தில் காண்பிக்கப்படவில்லை. கர்த்தருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ற ஒரு நாமம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் என்று அதற்கு அர்த்தம். தன்னை படைத்தவர் என்பதை அவன் அறிந்து கொண்டான். தன்னை அழைத்தவரை அழைந்து கொண்டான். இந்த நேரத்தில் எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். சேம்காம் ஜாபேத்தினுடைய சந்ததி பெருகிவிட்டது. ராஜாக்கள் எழுந்து விட்டார்கள். ராஜாக்கள் எல்லோரும் வந்து அங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ராஜாக்கள் இவனுடைய சொத்துக்களை எல்லாம், தன்னுடைய லோத்துனுடைய சொத்துக்களை எல்லாம் அங்கே பறிமுதல் செய்து கொண்டு போகிறார்கள். அவன் திரும்ப எத்தனையோ ராஜாக்களை மேற்கொள்கிறான். 14ஆம் அதிகாரத்திலே வாசித்தீர்களா தெரியும். இப்படி அவன் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் 14வது வசனத்திலே சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை அபிராம் கேள்விப்படுகிறான். 18 ஆட்களை கொண்டு போய் அங்கே அவன் ராஜாக்களை எதிர்கொண்டு அவன் ஜெயம் கொள்ளுகின்றான். ஜெயம் கொண்டு ஏனென்றால் தேவனால் அழைக்கப்பட்டவன் அவன். அவன் சிறைப்பட்டு போக முடியாது. அவன் சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கிறவனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. நாங்கள் இன்றைக்கு சிறைப்பட்டிருக்க ஜனங்களை விடுதலை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்றால் விடுதலை செய்கிறவர்களாக நாங்கள் மாறுவோம். ராஜாக்களை கூட அவன் மேற்கொள்ளுகின்ற வல்லமையுடையவனாய் மாறினான். அவன் அப்படியே வந்தபோதுதான் இந்த இடத்திலே 17வது வசனம் 12, 14, 17 வாசியுங்கள். அவன் கெதர்லோ கோமேரையும் அவனோடிருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போதும் சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இந்த சாலேமின் ராஜா யார்? சேதோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தில் இருக்கிறது. சோதோமின் ராஜாவும் கொமராவின் ராஜாவும் இந்த ராஜாக்களை எல்லாம் அவன் முறியடித்து கொண்டு வந்தபோது இந்த ராஜாவுக்கு ஆசாரியனாயிருந்த ஒரு மனிதனான் இந்த மெல்கியதேஸ். இதை குறித்து விஸ்தாரமாய் பேசுவதற்கு பவுலுக்கு கூட முடியவில்லை, எங்களுக்கு முடியாது. ஆனால் ஒரு இடத்திலே ஒரு ராஜா வந்து அவனுக்கு ஆசாரியனாக இருந்த, அந்த ராஜாவுக்கு ஆசாரியனாக இருந்த மெல்கியதேஸ் என்ற ஒரு ராஜாவின் மனிதன் வந்து அப்பவும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து கொடுத்து ஒரு பொருளை அவன் கொண்டு வந்து கொடுக்கிறான். ஒருவேளை இவன் பசியோடு இருக்கக்கூடும், இல்லையென்றால் இவனுக்கு அந்த நேரத்திலே திராட்சரசமும் சாப்பாடும் தேவையாக இருந்திருக்கக்கூடும். இல்லையென்றால் இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து தன்னுடைய சீசர்களுக்கு ஆசீர்வதித்தது போல இவனும் ஆசீர்வதித்திருக்கக்கூடும். அவனுக்கு எல்லாவற்றிலும் அவன் தசபாகம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தெரியாது என்ன தசபாகம் கொடுத்தார், எவ்வளவு தசபாகம் கொடுத்தார் என்று தெரியாது எங்களுக்கு. இங்கே சொல்லப்படவில்லை. நியாயப்பிரமாணத்துக்கு வரும்போது அது சொல்லப்படுகிறது, என்ன காரியம் என்று சொல்லப்படுகிறது. மல்கியாவை வைத்துக்கொண்டு பேசிவிட முடியாது. மல்கியாவின் காலத்திலே, மல்கியாவுக்கு முன்பு காலத்திலே சரி, பின்பு 500 ஆண்டுகள் வரைக்கும் இறைவனை தேடாத ஜனங்கள் இருந்தார்கள். இறைவனுடைய ராஜ்யம் அங்கே கட்டப்படாமல் இருந்தது. அப்பொழுது அவர் பேசினது தான் மல்கியாவின் புத்தகம். விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரா. இதற்காக திருச்சபை அல்ல, திருச்சபைக்கு எல்லாம் தேவை.
ஆனால் முதலாவது நீங்கள் தேவை இறைவனுக்கு. உங்களை பலியாக செலுத்துங்கள். உங்களை பலியாய் செலுத்தும்படிதான் தன்னை பலியாக அவர் செலுத்தினார். நீங்கள் அவருக்கு பலியாக செலுத்தப்பட்டு நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை போல வாழ வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. என்றால் அது அவருடைய ராஜ்யம். என்னுடைய ராஜ்யம் வருவதாக பூமியிலே. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம். இது அவருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்தில் எந்த குறைவும் இல்லை. கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வரவில்லை. அவர் இந்த ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு சாதாரண ராஜாவாலே ஒரு நாட்டை சரியாய் வழிநடத்த முடியுமானால் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் உங்களை வழிநடத்த மாட்டாரோ? உங்களை போஷிக்க மாட்டாரோ? உங்களுக்கு தேவையானவர்களை சந்திக்க மாட்டாரோ? ஏன் மனிதனிடத்திலே கையேந்தி கொண்டு நிற்கிறீர்கள்? ஏன் இன்னும் அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டேயாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. அவன் கொடுக்க ராஜா சொல்லுகிறான், இதெல்லாம் உனக்கு தருகிறேன், எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா என்று ஆண்டவர் அழைத்த மனிதன் மற்றவரிடத்திலே கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை சகோதரா. ஆண்டவர் அழைத்தார் ஆபிரகாமை. அவன் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறான். இவன் தருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், வேண்டாம், நீ என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் என்னை போஷித்து வழிநடத்துவார் என்பதை அறிந்திருந்தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. அதன் பின்பதாக வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த அநேகர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். அவர்கள் எதை பறிகொடுத்தார்களோ அதை திருப்பி அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளட்டும், எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. அதன் பின்புதான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஹல்லேலூயா என்ன செய்கிறார்? ஆண்டவர் தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்பதான் ஆபிரகாமே சொல்லுகிறார், வாசியுங்கள், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த காரியங்களை பார்க்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதன் பின்புதான் அவர் தரிசனமாகிறார். பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரே ஒரு மனிதனுக்கு பலனாயிருந்தால் வேற எது தேவை நமக்கு? ஹல்லேலூயா. அப்பதான் அவன் தன்னுடைய குறையை இறைவனிடத்திலே கேட்கிறான், மனிதனிடத்தில் அல்ல. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு குழந்தை இல்லையே ஆண்டவரே என்று கேட்கிறான். யாரிடத்திலே கேட்கிறான்? தேவனிடத்திலே. ஊழியக்காரனிடத்தில் கேட்கவில்லை, மெல்கியேதேசின் ஆசாரியனிடத்தில் கேட்கவில்லை, இறைவனிடத்திலே கேட்கிறான். ஹல்லேலூயா. இறைவன் தரிசனமாவார் சகோதரா. உன் கை சுத்தமாயிருந்தால் இறைவன் உனக்கு தரிசனமாவார். உன் தேவை என்ன என்பதை அவர் கேட்பார். உனக்கு அவர் அதை தருவார். அவர்தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ ஏதோ அவரிடத்திலே கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சகோதரா. அவன் ஒரு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொண்டான். யார் சொன்னதென்று வேதத்திலே தெரியவில்லை. ஆதி முதல் சொல்லப்பட்டு வருகிறது. பலி செலுத்தினார்கள், பலிபீடம் கட்டினார்கள், நோவா கட்டினான், தொழுது கொண்டான், எல்லாம் சொல்லப்பட்டு. யார் சொன்னதென்று வேதத்தில் இல்லை. இறைவன் சொன்னதாகவும் இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை ஆலயம் கட்டும்படி இறைவன் சொல்ல மாட்டார் ஒருபோதும். நீங்களே அவருடைய ஆலயம்.
ஒரு கோல் தேவை எங்களுக்கு. ஹல்லேலூயா. அதை அவரிடத்தில் கேட்டால் அவர் தருவார். அப்படிதான் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். உன்னால ஒரு ராஜா கொண்டு வந்து கொடுக்கும் போதே அவன் வேண்டாம் என்று சொல்லுகிறான். நீங்கள் கொடுத்தால் வேண்டி விடுவீர்கள். ஹல்லேலூயா. அதை கூட அவர் வாங்க விரும்பவில்லை. அதுதான் ஆண்டவர் அழைத்த மனிதன். இறைவன் அழைத்தால் அவர் போஷித்து காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அதற்கு நாம் மனிதனிடத்திலே கையெண்ட வேண்டிய அவசியம் இல்லை சகோதரா. இறைவன் நம்மை போஷித்து வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ பண்படுத்து, பாதுகாத்துக்கொள். உனக்கு கொடுத்ததை நீ விதை, அதிலிருந்து உனக்கு வருமானம் வரும். ஹல்லேலூயா. நீ முதலாவது விதைக்க ஆரம்பி. சுவிசேஷம் என்னும் விதையை நீ விதைக்க வேண்டும். விதைக்கும் போது அதனால் உனக்கு பிழைப்பு கர்த்தர் கட்டளையிடுவார். அதை தான் வேதம் சொல்லுகிறது. மேடையில் ஏறி நின்று பணம் 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 என்று பேசாதீர்கள். இறைவன் அதை விரும்பவில்லை. ஆபிரகாமை வாங்கவில்லை. நீங்கள் வாங்குகிறீர்களா? வேண்டாம். இறைவன் தருவார் உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் மேடையில் ஏறி உங்கள் வேலைகளை கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், பண கஷ்டம், சேச்சில கஷ்டம், அந்த கஷ்டம் என்று உன் குடும்ப கஷ்டத்தையே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இறைவனுடைய சுவிசேஷத்தை பேசுங்கள். அதனால் உனக்கு பிழைப்புண்டாகும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்படினால் அன்பான தேவச்சனமே, இப்படியாக ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார், பேசுகிறார். இதெல்லாம் அவர் செய்து கொண்டே வருகிறார். வரும்போது அவருக்கு என்ன தேவை என்பதெல்லாம் அறிந்திருந்தார். இப்படியே இதிலே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி அடுத்த வாரம் நாங்கள் செய்தியை கவனிப்போம். இப்படியே ஆண்டவரை அவன் தொழுது கொண்டான், சந்தித்தான். இதிலே பிள்ளைகள் பார்த்திருப்பார்கள். அந்த பிள்ளைகள் அதே விதமாக செய்திருக்கக்கூடும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. வேதம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறது. தப்பையோடின இதில் தான் கவனமாக கவனியுங்கள். இந்த 14ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே தான் ஆபிரகாம் என்ன பாசை பேசினான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்தை வாசிங்கள். தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். இதுதான் பாருங்கள், எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அறிவித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் யார்? எபிரேயன். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது சகோதரா. அவன் தான் எபிரேய பாசையை பேசுகிறான். மற்றவர்கள் என்னென்ன பாசைகள் பேசுகிறான் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்ட மனிதன் பேசின பாசை எபிரேய மொழி என்றால் அவனுடைய தந்தையின் பாசை எபிரேய மொழியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இவன் சேத்தினுடைய சந்ததியிலே இவன் வருகிறான். ஹல்லேலூயா. அப்படியானால் லோத்துவும் எபிரேய பாசை தான் பேசியிருக்க வேண்டும். அதே மாதிரி நோவாவும் எபிரேயர் தான் பேசியிருக்க வேண்டும். ஏனென்றால் பாசை சிதறடிக்கப்பட்ட போது இவர்கள் எபிரேய பாசை பேசினதாக இதிலே முதல் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் ஒரு பாசை பேசியதாக எழுதப்பட்டது இந்த இடத்திலே தான், எபிரேயன் என்ற பாசை. ஹல்லேலூயா. இங்கே காணப்படுகிறது. ஆனால் அப்படினாலே அப்படியே அவன் இப்படியே ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றும் கடக்க ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. 4வது வசனத்திலே உன் புத்திரன் இல்லை என்று கேட்கும் போது என்ன சொல்லுகிறார் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அப்பொழுது அவன் வாசிங்கள் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவர் சொல்லும்போது, இந்த வார்த்தையை பேசும்போது நீ விசுவாசித்தால் வேதம் சொல்லுகிறது அது உனக்கு நீதியாய் மாறும். ஹல்லேலூயா. இங்கேதான் விசுவாசம் என்ற வார்த்தை ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா.
இந்த விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தினால தான் ஆபிரகாம் பிழைத்தான், நாமும் பிழைக்கின்றோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க 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 உன்னுடைய வாழ்க்கை மாறும். உனக்கு ஆசீர்வாதம் என்று அவர் சொல்லும் போது நீ அதை விசுவாசி, உடனே உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இங்கே விசுவாசித்தால் தான் ஆபிரகாம் நீதிமானாய் மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் பணத்தினால் அல்ல, அவன் பலிவி செலுத்தினதனால் அல்ல, அவன் தொழுது கொண்டதனால் அல்ல, அவன் தேவன் சொன்ன வார்த்தையை அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் நாங்கள் தசமாத்தை பற்றி நாங்கள் தொடர்வோம். என்னால் முதல் அறிந்து கொள்ள வேண்டும் வேதத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இந்த கதை எங்கே துவங்கி எங்கே முடிகிறது என்பதை அறிந்து கொண்டால்தான் எங்களுடைய வாழ்வு எங்கே துவங்கி எங்கே முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டவர் தருவார். உன்னை அழைத்திருந்தால் உன் பேரை அவர் பெருமைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். வானத்து நட்சத்திரங்களைப் போலும் சந்ததி திரளாய் பெருகும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அதை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் வந்தது. அதே போல் என்னை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன பாடுகள் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் சரி, என் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே கர்த்தருக்கு பலவிதமான நாமங்களை மக்கள் குறிப்பிடுகிறார்கள். யெகோவா என்று சொல்லுகிறார்கள், பலர் பல விதத்திலே சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தகப்பன். ஏனென்றால் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திரர் சுயார்க ஆவியை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களுக்கு அப்பா. ஹல்லேலூயா. அப்பா இடத்திலே கேட்டால் தராமல் விடுவாரோ? ஹல்லேலூயா. உலக பிள்ளைகளாகிய நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவிடத்திலே கேட்டால் அவர் பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் மட்டும் எங்களுக்குள் இருந்தால் இந்த பூமியிலே எது வேண்டும் என்றாலும் எங்களுக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா. என்றால் அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவர் தான் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒருவரும் தடை செய்ய முடியாது. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே இதை கேட்கின்ற எங்களுக்கும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் சரி, இந்த யூடியூப்பினூடாக அநேகர் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இந்த சத்தத்தை கேட்கிறார்கள். சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களும் விடுதலையாக வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் விதைக்க புறப்பட்டான், அவர்தான் மனுஷகுமாரன். இது பல இடங்களிலே விழுகின்றன. இன்றைக்கும் நாம் விதைக்கின்ற இந்த விதையானது இறைவன் விதைத்த விதையே பல இடங்களிலே விடுமையானால் நாம் விதைக்கின்ற இடங்களிலும் பல இடங்களிலே விழத்தான் செய்யும். ஆனால் அது நல்ல நிலமாக இருந்தால் 1, 30, 60, 100 பலன் கொடுக்கும் இந்த பூமியிலே. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. மற்றதை குறித்து நாங்கள் அடுத்த வாரம் பேசுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்தும் தசவாங்களை குறித்து நாங்கள் பேசி வருகிறோம். இதுக்கு உங்கள் சந்தேகங்கள் இருந்தால், ஒருவேளை நாங்கள் சொல்லுகிற சத்தியம் பிழை என்று நீங்கள் அறிந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். எங்கும் சந்தித்து உங்களோடு பேசி இதை விளக்கம் சொல்வதற்கு நான் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தரால் நான் பெற்ற அபிஷேகம் என்னை உங்கள் முன்பதாய் நடத்தும் என்பது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறேன் பிதாவே. உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கும்படி செய்து ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி. அவர் செய்த சகல நன்மைகளை உபகாரங்களை மறவாதே. ஏனென்றால் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கினார், உன்னை அழிவுக்கு விலக்கி மீட்டார், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டினார்,
நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன்னுடைய வயதை அவர் வால வயதாய் மாற்றுகிறார். ஒடுக்கப்பட்டிருக்கிற யாவருக்கும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவருடைய நாமம் இயேசு. ஆமென் என்பதா. அந்த பிதாவுடைய அன்பும் தேவகுமாரனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் அன்பும் உங்களோடு அனைவரோடும் இருப்பதாக என்றும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வாழ்த்துகிறேன். ஆமென். ஆமென். நன்றி. நன்றி. துதிகான மகிமை எல்லாம்